அசுரர்கள் என்று சொன்னாலே தீய எண்ணமுடையவர்கள். தேவர்கள், முனிவர்கள், மனிதர்கள் என அனைவரையுமே துன்புறுத்தி மகிழ்பவர் என்றே பலரும் நினைக்கின்றனர். அசுரர்கள்ல நல்ல எண்ணத்தோட வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. அவர்கள்ல ஒருவர் தான் கயாசுரன். தன் சக்தியை பெருக்க வேண்டும் என கயாசுரன் தவத்தில் ஈடுபட்டான். அதோட பயனாக தான் சக்திகள் பெருக்கிக் கொண்டே இருந்தன. இதனால் தேவலோகத்துக்கு துன்பம் நேருமோ என இந்திரன் கவலை கொண்டான். பிரம்மாவிடம் ஆலோசித்த போது கயாசுரனால் துன்பம் நேரும் என்ற ஒரு அச்சம் நியாயமானதே. அதே வேளையில் தவத்தை இடையில் நிறுத்தினான். அவனுடைய கோபத்திற்கு ஆளாக நேரும். அதனால் தேவலோகத்துக்குத்தான் முதலில் ஆபத்து வரும் என தெரிவித்தார். அடுத்ததாக சிவபெருமானை சந்தித்து ஆலோசனை கேட்டான். தவம் புரிவோர் வேண்டும் வரத்தை தருவதே என் கடமை. அதை என்னால் மாற்றிக்கொள்ள முடியாது. உனக்கு தேவையான உதவியை திருமாலிடம் கேள் என அனுப்பி வைத்தார். திருமாலை சந்தித்த போது இந்திரா, அசுரர்கள் தாங்கள் பெற்ற சக்தியை தீமை செய்யவே அதிகம் பயன்படுத்துவார்கள். கயாசுரனின் தவத்தை நிறுத்த நான் முயற்சிக்கிறேன் என தெரிவித்தார். திருமாலின் பதிலை கேட்ட இந்திரன் மகிழ்ச்சியுடன் தேவலோகம் திரும்பினான். கயாசுரன் தவம் இருக்கும் இடத்திற்கு சென்றார் திருமால். அதை நேரில் கண்டதும் அவன் மீது இரக்கப்பட்டு தவத்தை கலைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொண்டார். பயன் தரும் வழியில் ஏதாவது வரம் தர முடியும் என்று முடிவு செய்தார். கயாசுரா, உன் தவத்தை கண்டு மகிழ்ந்தேன். நீ விரும்பும் வரத்தை கேள் என்றார். சுவாமி, தங்களின் அழகிய தோற்றம் கண்டு மகிழ்கிறேன். தேவர்கள், முனிவர்கள், துறவிகளை காட்டிலும் என் உடல் புனிதமானதாக மதிக்க வேண்டும். என் பாதங்களை தொட்டு வணங்குவோரின் பாவங்கள் நீங்கி அவர்கள் புனிதமடையும் வரத்தை கொடுங்கள் என கேட்டான். திருமாலும் வரத்தை தந்து மறைந்தார். வரத்தை பெற்றதை எண்ணி அசுரனும் மகிழ்ந்தான். இதன் விளைவு பற்றி அறியாத இந்திரனும் தேவர்களும் ஆபத்தில்லை என மகிழ்ந்தான். கயாசுரன் பெற்ற வரத்தின் மகிமையால் மனிதர்கள், முனிவர்கள், அசுரர்கள் என பலரும் தங்களின் இறுதி காலத்தில் அவனது பாதத்தை தொட்டு வணங்கி எளிதில் சொர்க்கம் சென்றனர். தீயவர்கள், அசுரர்கள், கொடிய பாவம் செய்தவர்கள் கூட இதற்கு விதிவிலக்கு அல்ல. பாவம் செய்தவர்கள் பலரும் தண்டனையின்றி நேரடியாக சொர்க்கம் சென்ற பின்பு பூலோகத்தின் நற்செயல்கள் குறையத் தொடங்கின. கயாசுரனின் பாதம் தொட்டு வணங்கினால் எளிதாக சொர்க்கம் செல்லலாம் என்ற எண்ணம் கோயில்களில் வழிபாடு செய்வதை மறைந்தனர். மனிதர்கள், அசுரர்கள் என அனைவருமே கயாசுரனவே கடவுளாக விளங்கினான். பிரம்மா, திருமால், சிவபெருமான் உள்ளிட்ட எந்த கடவுள்களுக்கும் பூமியில் மதிப்பில்லாமல் போனது. பூமியில இருந்து நரகத்திற்கு செல்வோர் யாரும் இல்லை. தனக்கென பணி எதுவும் இல்லாமல் போன யமதர்மன் கவலையுடன் பிரம்மாவை சந்தித்தான். சுவாமி, அசுரனின் பாதம் தொட்டு வணங்கி அனைவரும் சொர்க்கம் செல்வதால் நரகம் தேவையில்லை என்ற நிலை உருவாகிவிட்டது. சொர்க்கத்தில் செல்வோருக்கு மறுபிறப்பு இல்லை என்பதால் பூலோகத்தில் பிறப்பு இறப்பு சுழற்சியே நின்றுவிட்டது. படைப்பு கடவுளான தாங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றார். பிரம்மாவும் யமதர்மனுடன் சேர்ந்து வைகுண்டம் சென்று திருமாலை சந்திக்க சென்றார். சுவாமி, கயாசுரனுக்கு தாங்கள் கொடுத்த வரத்தால் பூமியில் நற்செயல் ஏதும் நடக்கவில்லை. தீயவர்களும் கயாசுரனின் பாதம் தொட்டு வணங்கினால் சொர்க்கம் செல்லலாம். செய்த பாவத்திற்கு தண்டனை இல்லை என மரண பயமின்றி வாழ்கின்றனர். இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என வேண்டினார். கயாசுரனிடம் பேசினார். விரைவில் தீர்வு காண்பதற்காக திருமாலும் உடனடியாக தெரிவித்தார். அதன் பின்னர் கயாசுரனை சந்தித்த திருமால், வரத்தின் பயனாக தீயவர் பலரும் உன்னால் சொர்க்கம் சென்று விட்டனர். மரண பயம் என்பதே பூமியில் இல்லாமல் போனது. அந்த பயமே ஒருவனை நல்ல வழியில் கொண்டு செல்லும். பூமியில் நற்செயல்கள் தொடர நீ உதவி செய்ய வேண்டும் என கேட்டார். வரம் கொடுத்த திருமாலே உதவி கேட்டு வந்திருப்பதை நினைத்து பெருமைப்பட்ட அசுரன், என்ன உதவி வேண்டும் என்று கேளுங்கள் என்று சொன்னான். வரத்தின் பயனாக உன் மூலம் தீயவர் பலர் சொர்க்கம் சென்றுள்ளனர். அவர்கள் செய்த பாவங்களுக்கான தண்டனை நம்மை சேருமோ என்ற அச்சம் உண்டாகிறது. அதை போக்கவும் நடந்த அனைத்தையும் நல்லதாக மாற்றவும் கேள்வி நடத்த வேண்டும். அதற்கான புனித இடம் வேறில்லை. தற்போது நிலையில் உள்ள உடல் மட்டுமே புனிதமானதாக உள்ளது. எனவே உன் உடலை தானமளிக்க வேண்டும் என்றார்.
சிறிது நேர யோசனைக்குப் பின் தாங்கள் நடத்தும் வேள்விக்கு என் உடலை தானமளிக்க சம்மதிக்கிறேன். அதற்கு முன்னதாக என் விருப்பத்தை தாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றான். அதை திருமாலும் சம்மதித்தார். வேள்விக்கு தரப்படும் என் உடல் இருக்குமிடம் கயா என்னும் என் பெயரில் சிறந்த வழிபாட்டு தலமாக விளங்க வேண்டும். அனைத்து தெய்வங்களும் ஒன்றாக சேர்ந்து இங்கு வருவோருக்கு அருள் புரிய வேண்டும். திதி தர்ப்பணம் செய்வோருக்கு அவர்களின் முன்னோர்கள் செய்த பாவங்கள் நீங்கி அனைவரும் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என வேண்டினான். இறப்பிற்கு பின்பும் அவனது உடல் இருக்கும் இடத்தில் வழிபடுபவர்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என கேட்பதை அறிந்த திருமால் வியப்படைந்தார். அசுரனின் வேண்டுதலை ஏற்பதாக திருமால் தெரிவித்தார். கயாசுரன் வடக்கு நோக்கி தலை வைத்து தெற்கு நோக்கி காலை நீட்டி படுத்தான். அவனது உடல் மீது பிரம்மாவின் தலைமையில் வேள்வி நடந்தது. அது முடியும் போது வேள்வியின் வெப்பத்தை தாங்க முடியாமல் அசுரனின் உடல் சற்று அசைந்தது. அப்போது திருமால் அவனது மார்பின் மீது தர்மசீலா என குறிக்கப்பட்ட கல்லை வைத்து உடலை அசைவின்றி செய்தார். வேள்வியும் சிறப்பாக நிறைவேறியது. வேள்வி முடிந்த பின்னர் அசுரன் உடலில் வைக்கப்பட்ட கல்லின் மீது கால்கள் இரண்டையும் பதித்த திருமால் அந்த உடலை பூமிக்குள் அழுத்தவே மண்ணுக்குள் புதைந்தது. உடல் புதைந்த இடம் கயா என பெயர் பெற்றது. அசுரகுலத்தில் தோன்றினாலும் பெற்ற வரத்தால் அனைவரும் சொர்க்கம் செல்ல உதவியதாலும் திருமாலின் வேள்விக்கு உடல் தானம் அளித்ததாலும் அவன் திருமாலின் திருவடிகளை அடைந்தான். திருமாலின் திருவடி பட்டதால் அவன் உடல் புனிதமடைந்தது. பெற்ற வரத்தின்படியே அனைத்து தெய்வங்களும் கயாவில் ஒன்று சேர்ந்தனர். மேலும் முன்னோர் வழிபாடு செய்தால் அவர்கள் செய்த பாவங்களிலிருந்து விடுபட்டு சொர்க்கம் அடைந்தனர். முன்னோர்கள் வழிபாட்டுக்கான சிறந்த தலமாக கயா இன்றும் விளங்குகிறது.